சார்ந்த தோழர்களே, இன அழிப்புக்கு எதிரான தமிழர் கூட்டு இயக்கம் சார்பாக கடந்த 2 நாட்களாக ஒழுங்கு செய்த இந்த தொடர் நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே, காலையில் ஒரு செறிவான ஆய்வரங்க உரையை நடத்தி சென்றிருக்கக்கூடிய பேராளர்களே, இந்த அரசியல் பொது அமர்வுக்கு வருகை இருக்கக்கூடிய ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தோழர் ஹைதர் அலி அவர்களே, தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் தோழர் தியாக அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் தோழர் இளஞ்செல்வரா அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினுடைய தோழர் சம்பத் அவர்களே, இதற்கு முன்னே கமா ஆர்ட் கம்யூனிட்டி சார்பாக ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தி செல்லக்கூடிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அமர்வு எவ்வாறு உறுதி செய்யப்பட்டது என்பதை பற்றி ஒரு சிறு விளக்கமாக பேசிவிட்டு அப்புறம் இந்த அமர்வை தொடங்கலாம் என்று இருக்கிறேன். பொதுவாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன இன அழிப்பினுடைய அந்த உள் உந்துதல் தான் இந்த இயக்கத்தை நடத்துவதற்கு ஒரு அடிப்படையை உருவாக்கி தந்தது என்று சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்து கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இந்த 16 ஆண்டுகளில் ஒரு வழக்கமாக ஏற்படக்கூடிய ஒரு சோர்வு, தளர்வு, எதிர்காலம் பற்றிய ஒரு கேள்விகள், இப்படி பலருக்கும் அந்த போராட்டம் என்னவாகும் என்ற குழப்பங்கள், மாறி வரக்கூடிய உலக சூழ்நிலைகள், இது பற்றிய பல கேள்விகள் வந்து அது ஒரு தளர்வு அடைந்திருக்கிறது என்றுதான் சொல்லணும். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்கு என்றால், இந்த 16 ஆண்டு காலமாக வெறுப்பும் உணர்ச்சி வயமும் தமிழ் மக்களை ரொம்ப ஆழமாக பற்றி பிடித்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த தமிழீழ போராட்டம் குறித்த வரலாறு, அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் தொடர்பாக தமிழ் மக்கள் ஒரு உணர்ச்சி வயத்திலிருந்து, தன்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் என்ற உணர்ச்சியிலிருந்து அணுகக்கூடிய ஒரு ஒரு பாரம்பரியம், அரசியல் பாரம்பரியம் தமிழ்நாட்டிலே உருவாகி இருக்கிறது. இதை அப்படி பார்க்கக்கூடாது. இது உலக தழுவிய போக்கினுடைய ஒரு ஒரு அங்கமாக, ஒரு உறுப்பாக நாம் இருக்க வேண்டும். குறிப்பாக நேற்று நடந்த இது ஒரு 2 நாள் நிகழ்வு. இந்த 2 நாள் நிகழ்வுல நாங்கள் 3 நாள் நிகழ்வா நடத்தணும்னு திட்டமிட்டிருக்கோம். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டினுடைய 3 தலைநகரங்களில் நடத்தணும்னு சொல்லி ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரு தலைநகரங்களில் நடத்த வேண்டும் என்று ஒரு நாங்கள் அப்படி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி பேசும் பொழுது என்னன்னா, தேர்தல் வந்தது, அதுல பல மாற்றங்கள், அதனால அந்த வேலையை தொடர்ந்து எங்களால் செய்ய முடியவில்லை. அதற்காக வருத்தம் தெரிவித்துள்ளோம். இருந்தாலும் சென்னையில 2 நாள் நிகழ்வாக நடத்தி விடுவது என்ற கடுமையான முயற்சியிலே, அதுவும் குறிப்பாக பாலஸ்தீன திரையிட வேண்டும் என்ற முயற்சி எடுத்தோம். அது என்னன்னா, அந்த ஃபார்மெட்ல நமக்கு கிடைக்கல. அதனால அந்த படங்கள் திரையிட முடியவில்லை. அது ஒரு சிக்கல். அப்புறம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றம், இதெல்லாம் கூட எல்லாத்தையும் பாதிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நேற்று நடந்த அந்த திரைப்படம், ஏன்னா இன்றைக்கு நாம் எந்த மொழியிலே பேசுகிறோம் என்பதுதான் ரொம்ப அடிப்படையாக இருக்கு. அப்படி இந்த நீலீரா படத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்லா தெரியும். அதாவது இப்போ அதை நான் என்னன்னா, நக்பா நடந்த கேள்விப்பட்டிருக்கேன். பாலஸ்தீன இன அழிப்பினுடைய தொடக்கம். அந்த நக்பாவை பற்றி பாலஸ்தீன திரைப்படம் பர்கான்னு ஒரு திரைப்படம் 2021 வந்து. அதுபோல இப்ப நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலை தொடர்பாக நீங்க இந்த வாய்ஸ் ஆஃப் கிண்ட்ரஜா பார்த்தீங்கன்னா, அதை பார்த்தா யாருக்கு தூக்கமே வராது. உண்மையிலேயே அந்த உணர்ச்சியை நான் எப்போ பார்த்தேன்னா, தமிழ்நாட்டினுடைய முதல்வர் பாலஸ்தீனத்தினுடைய முன்னாள் முதல்வர் கிடையாது, முன்னாள் முதல்வர் பாலஸ்தீன கொடியை தன்னுடைய தோளிலே போட்டுக்கொண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில், ஏன்னா ஈழத்தமிழர்கள் என்பது நம்முடைய மொழி பண்பாட்டு வகையிலே நம்முடைய நெருக்கமாக தொடர்புடையது. ஆனால் வரலாற்றில் முதலாக தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒரு
ஒரு இன அழிப்பு தமிழ்நாட்டு எல்லைக்கு வெளியிலே நடக்கக்கூடிய அதாவது இந்த பிராந்தியத்துக்கு அப்பால் நடக்கக்கூடிய ஒரு இன அழிப்புக்கு எதிராக ஒரு சட்டமன்ற தீர்மானம் என்ன பண்ணப்பட்டதுன்னா போடப்பட்டது. அது ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய படுகொலை எல்லோருடைய மனதை வேணா அந்த செய்திகளை கவனிப்பவர்களுக்கு அவர்களை என்னன்னா நாம் ஒரு மனித குல ஒரு நீதியான சமூகத்துலதான் வாழ்றோமான்ற கேள்விகளை பலருக்கு ஏற்படுத்தி அந்த அடிப்படையில் தான் அந்த தீர்மானமும் தமிழக சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். இப்போ அந்த நினைவுகளை, அதாவது அந்த இனக்குடையை ஒரு வரலாறாக கடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நீலரா திரைப்படம் கிட்டத்தட்ட அதை செய்தது. படம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நம்ம நாட்டு சட்டகத்துக்குள்ள இந்த திரைப்படத்தை ஒரு சாதுரியமாக ரொம்ப தெளிவாக அவர் என்ன பண்ணியிருக்காரு, எடுத்திருக்காரு. இந்த மாதிரி சென்சார் பிரச்சனை இதெல்லாம் எடுத்தா வர முடியாதுன்றதை இந்த இப்போது இருக்கக்கூடிய சட்ட முறைகளுக்குள்ளே இந்த கதைகளை சொல்ல முடியும் என்ற ஒரு முறையை அவர் என்ன பண்ணிருக்காரு, திறந்து விட்டுருக்காரு. அடுத்ததாக இன்றைக்கு இந்த இரண்டாவது அமர்வு நாம் இந்த இனக்கொலை பற்றி நாம் எந்த மொழியிலே பேசுவது, அதாவது உலகு தழுவிய மொழியிலே நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். உலகு தழுவிய மொழியிலே பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உலகு தழுவிய சட்டங்கள் என்னவா இருக்கு, இதை எப்படி நாம் என்ன பண்றது, நிறுவுவது, இந்த இனக்கொலைக்கு இந்த உலகம் ஏற்றுக்கொண்ட சட்டங்கள், நீதி அமைப்பு, ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்புல எப்படி ஒரு தீர்வை முன்வைப்பது என்ற அடிப்படையில் தான் காலையில் நடந்த அந்த ஆய்வரங்கள் மிக தெளிவாக அதில் பேசியவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இரண்டாவதாக இந்த நூல் அறிமுகம், அந்த கலெக்டிவ் ஜினோசைட் இன்டர்ன்னு சொல்லக்கூடிய காலையில் அமர்வை தொகுத்தளித்த மேக்ஸ்வீனுடைய ஒரு முக்கியமான ஆய்வு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் இந்த இனக்கொலையை நமக்கு ஒரு நாடு கிடையாது, ஆனால் இந்த சர்வதேச சட்டப்படி இதை எவ்வாறு நாம் பெறுவது என்பது தொடர்பான ஆதிக்கவாதிகள் பல சட்ட முறைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார், பல விளக்கங்கள் அதை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆதிக்கவாதிகளை பணி வைப்பது நாம் எந்த மொழியிலே பேச வேண்டும் என்பது குறித்த அந்த மேக்ஸ்வீனுடைய ஒரு சிறப்பான ஆய்வு, அதை தமிழிலே கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியிலும் நாங்கள் இருக்கிறோம். இப்போ இந்த அவசரத்தில் கொண்டு வர முடியல. அது இரண்டாவது அமர்வு. மூன்றாவதாக பேரறிக்கை, இந்த சென்னை பேரறிக்கை, அதாவது தமிழக படுகொலை தொடர்பான சென்னை பேரறிக்கை. ஏன் பார்த்தீங்கன்னா பேரறிக்கைக்கு எப்போதுமே என்ன இருக்குன்னா ஒரு வரலாற்று என்ன இருக்கு, கடமை. நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேரறிக்கை நான் என்னை பாதித்த பேரறிக்கை நான் சொல்லுவேன். ஒன்று, ரோமானிய படையெடுப்புக்கு எதிராக இந்த கடலோர் இனத்தினுடைய பழங்குடி தலைவர் கால்கஸ் ஒரு பேரறிக்கை இது எங்களுடைய நிலம், எங்களுடைய தாய் நிலத்தை ஆக்கிரமிப்பதற்கு ரோமானியர்களுக்கு எந்த உரிமை இல்லைன்னு சொன்ன ஒரு பேரறிக்கை. அதற்கடுத்து செவிந்திய பழங்குடி இன தலைவன் ஸ்பேனிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக வெளியிட்ட ஒரு பேரறிக்கை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்க்சிய இருவர்களான மார்க்சும் ஏங்கல்ஸும் வெளியிட்ட அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. இது உலகை குறிக்க பேரறிக்கை. தமிழ்நாட்டு அளவில் பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டிலே மருதுவர் அப்படி காலனி அரசுக்கு எதிராக ஒரு பேரறிக்கை, நம்ம நாவலந்தீவு பேரறிக்கை என்ன பண்ணாங்க, அறிவித்தார். அப்போ இன்றைக்கு தமிழருடைய ஒரு பன்னாட்டு தலைநகரமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒரு சர்வதேச தலைநகரமாக சென்னை இருக்கிறது. அந்த சென்னையிலிருந்து நாம் எழுப்பக்கூடிய குரல் உலகத்தை போய் தட்டி எழுப்ப வேண்டும், இந்த இனக்குலைக்கு ஒரு நீதியை பெற வேண்டும் என்று அந்த பேரறிக்கையை மிக சிறப்பான முறையிலே தொகுத்து பலருடைய கூட்டு உழைப்பு தொகுத்து அதை திரு பாலாஜி அவர்கள் சிறப்பாக தொகுத்தார்கள். நான் பல முறை அதுக்காக உரையாடினோம். அது ஒரு சிறப்பாக வந்திருக்கு. அதே போல நாங்கள் கேட்ட உடனே இந்த பேரறிக்கையிலே எவ்விதமான தயக்கமும் இன்றி பல தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேரறிக்கை என்பது ஏதோ இன்னைக்கு வெளியிட்டு நாங்கள் வீட்டுக்கு போய் உட்கார்ந்துறது இல்லை, அதை செயல்பூர்வமான ஒன்றாக மாற்ற வேண்டும். வருகிற முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்துக்குள் அதை நாம் இன்னும் நம்முடைய பொது சமூகத்தினுடைய என்னன்னா இது தொடர்பான விழிப்புணர்வை ஆழமாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த பேரறிக்கை இருக்கிறது. அது உங்கள் கையிலே அதை வெளியிடுற நிகழ்வும் தற்போது நடக்க இருக்கிறது. எழுந்து நின்று இந்த பேரறிக்கையை வெளியிடுவார்கள். எல்லாரும் கையொலி எழுப்பி வாழ்த்து தெரிவிக்க என்பது கேட்கிறேன்.
நிகழ்விலே ஒரு சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்திய கமா ஆர்டிஸ்ட் கம்யூனிட்டி அவங்களுடைய அறிமுக நிகழ்வும் இங்கே நடக்க இருக்கிறது. அதை தலைவர்கள் அறிமுகப்படுத்தும்படி கேட்டேன்.